நானும் தான் ஆடி போயிட்டு தெரியுமா? நீ என்கிட்ட பேசலன்னு நான் எப்படிலாம் தவிச்சு போயிட்டேன். தனு தனு, என்ன மன்னிச்சிடு. நான் உன் மனசு புண்படுற மாதிரி பண்ணிட்டேன்ல. சேச்சே, உன் மேல எந்த தப்பும் இல்ல சரோ. நான் தான் ஒரு பைத்தியக்காரி. இத்தனை வருஷம் உன் கூட பழகி எனக்கு ஒரு சின்ன விவரம் கூட புரியலையே. நீ இப்படி நடந்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமேனு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாளாயிட்டம் பாத்தியா? சரி விடு, அதெல்லாம் எதுக்கு இப்போ? இல்ல சரோ, என்ன மாதிரி ஒரு லூஸ் இருக்க முடியுமா? நீ எப்படிப்பட்ட பொண்ணு? எந்த சந்தர்ப்பத்திலையாவது நீ என்ன கோச்சு பேசிருக்கியா? இல்ல முகம் சொல்லிச்சிருக்கியா? அப்படிப்பட்ட பொண்ணு ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு நான் ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பாத்துருக்க வேணாம்? தனு, நீ என் மேல கோவப்பட்டதுக்கு காரணம் நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் தான். அவசரம், அது நீ என்கிட்ட பேசலைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு. அது தவிர வேற எதுவுமே இல்ல. ஏன் சரோ, நாம 2 பேரும் பேசிக்க மாட்டோம்னா கனவுல கூட நினைச்சு பார்த்திருப்போமா? இப்படிதான் கனவுல நினைக்காதது சமயத்துல நிஜ வாழ்க்கையிலேயே நடக்குது. நீயும் நானும் சின்ன வயசுல இருந்து எப்படி எல்லாம் பழகி இருக்கோம். சின்ன வயசுல இருந்து விளையாட்டு கூட நாம சண்டை போட்டு பேசாம இருந்ததே கிடையாது. நம்மள எப்படி சார் இன்னொருத்தவங்க பேச வேண்டாம் சொல்றது? சொல்றாங்களே தனு, சொல்றாங்க. நீ வெளிப்படையாவே கோவப்படுற, நான் மனசுக்குள்ள போட்டு புழங்கிக்கிற. எனக்கு மனசு கொதிக்குது சரோ. இப்பவே உன் தோள் மேல கைய போட்டு நேரா உன் புருஷன் முன்னாடி போய் நாங்க இப்படித்தான் பேசுவோம், என்ன பண்ணணும்ங்கறீங்க அப்படின்னு கேட்கலாமா தோணுது. கோபிக்கிற நிலைமையிலேயே நாம இருக்கோம். 5 பேரும் பொண்ணா பிறந்துட்டோம். அதுவும் நம்ம அப்பா மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு பிறந்துட்டோம். நாம நினைக்கிற மாதிரி நம்மளால செய்ய முடியாது. என்னால இது பொறுத்துக்க முடியல சரோ. ஒன்னா பிறந்து வளர்ந்து ஒன்னா சாப்பிட்டு விளையாடி சந்தோஷமா இருந்த நம்மள இந்த பந்தம் ஆட்டி வைக்குதே, இல்ல இந்த பாழ போன கல்யாணத்தினால தானே? பேசாம நம்ம எப்பவும் போல இந்த வீட்டுல சிரிச்சு விளையாடி சந்தோஷமா ஓடி ஆடி சின்ன பிள்ளைங்களாவே இருந்திருக்கலாம். இந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் இருந்திருக்காது. கல்யாணத்தை பண்ணி நம்ம என்னத்தை கண்டோம், இல்ல என்னத்தை கண்டோன்னு? ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. தினம் ஒரு காரணத்தை சொல்லி அழறதுதான் மிச்சம். சரி விடு தனு, இதெல்லாம் நினைச்சு நீ அழாத.